பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவப்பம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 64, 65, 66 வசனங்கள். அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான். அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லருடைய வலது பரிசத்திலே வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இவன் தேவ தூஷணம் சொன்னான், இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன? இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்களே, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்று கேட்டான். அதற்கு அவர்கள், மரணத்திற்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றார்கள். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ பிடிச்சிட்டாங்க. இப்போ பொய் சாட்சி மேலே பொய் சாட்சி இது பண்ணி அவரை எப்படியாவது பிரச்சனைக்குள்ளே அகப்படணும்னு நினைக்கிறாங்க. பொய் சாட்சிக்கு சாட்சிகளை ஏற்படுத்தினா அது சரியாகவே அமையலை. கடைசியில் பிரதான ஆசாரியன் கேட்குறான். அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை நீ ஒன்றும் சொல்லுகிறதையா? சாட்சி சொல்லுவதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்றான். இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். பாருங்க, அவன் எப்படி வழிக்கு கொண்டு வர்றான். அதாவது ஆண்டவரோட வாயிலேருந்து வார்த்தையை வர வைக்கிறதுக்கு அவன் எப்படி பேசுகிறான் பாருங்க. நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? அவன் வாயிலேருந்தே ஒரு கொஸ்டினாக கேட்குறான். அதை எங்களுக்கு சொல்லணும், சொல்லும்படி என்ன? ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்குறேன். அப்போ எப்படி சொல்லி கேட்குறான் பாருங்க, ஜீவனுள்ள தேவன் பேரில் ஆணையிட்டு கேட்குறேன்னு சொல்லி. அப்போ தான் ஆண்டவர் இயேசு வாயை திறந்து சொல்கிறாரு, நீ சொன்னபடி தான். அவன் வாயிலேருந்தே நீ கிறிஸ்து தானான்னு கேட்டான்ல, அதுக்கு நீ சொன்னபடி தான். ஆண்டவர் சொல்கிறார், நீ சொன்னபடி தான். நீங்கள் இப்போ இதெல்லாம் பண்ணுறீங்க. ஒரு நாள் இருக்குது, ஒரு டைம் இருக்குது. மனுஷகுமாரன் சர்வ வல்லருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேங்க. பாருங்க, இனி ஃப்யூச்சரில் நடக்க போகிறது என்ன? அவர் எப்படியா மகிமையாக வருவார், எப்படி அவர் இருப்பார் பிரசன்னத்தில் அப்படிங்கிறத ஆண்டவர் திட்டமாக சொல்லுகிறார். இதை கேட்டதும் அவன் வஸ்திரத்தை கிழிச்சிக்கிட்டு, இந்த பிரதான ஆசிரியன் வஸ்திரத்தை கிழிக்கக்கூடாது. கிழிச்சா ஒரே ஒரு காரியம்தான், தேவ தூஷணம் அந்த மாதிரி யாராவது பேசுனா அப்போ தான் கிழிக்கணும். பாருங்கள், அவன் அதனால தான் கிழிக்கிறான். இவன் தேவ தூஷணம் சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த யூதர்கள் முறைப்படி அந்த ஒரே ஒரு தேவன் தான் யெகோவா, அவர் தான் ஒரே ஒரு தேவன். ஆனால் அவர் தான் தேவகுமாரன்கிறத யாருமே அக்செப்ட் பண்ண. தேவகுமாரன் அது கிறிஸ்து, அவர் இயேசு தான் அவர் தேவகுமாரன். அப்படி கிடையாது, ஒரே ஒரு தேவன். அதிலே தான் அந்த விசுவாசத்தில் அந்த இதில் உறுதியிலே இருப்பாங்க. அப்போ அந்த இதிலே தான் அவங்க இருக்காங்க. அவங்க கொஞ்சம் கூட இறங்கி வரல. அவங்களுக்கு சத்தியம் தெரியல. அப்போ பிரதான ஆசிரியன் சட்டையை கிழித்து கொண்டு, வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இவன் தேவதூஷணம் சொன்னான், இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன? இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்களே அப்படின்னு சுற்றி உள்ளவங்கிட்ட சொல்லும்போது, அப்போ அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறதுன்னு அந்த சுற்றி உள்ளவங்கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அதற்கு அவர்கள் மரணத்துக்கு பாத்திரனாக இருக்கிறான் என்றார்கள். பாருங்கள், மரணத்துக்கு பாத்திரனாக இருக்கிறான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி பாடுபடணும், இந்த மாதிரி எல்லாருக்கும் இப்போ இவங்களோட கைகளில் அகப்படணும்னு இருக்குது. இப்படிலாம் சம்பவிக்கணும்னு இருக்குது. அதனால தான் ஆண்டவர் அப்படியே தன்னையே அர்ப்பணித்தார். இந்த பாடுகளுக்கு, உபத்திரங்களுக்கு எல்லாத்துக்கும் அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். இந்த காரியங்கள்லாம் நடக்க வேண்டும் என்றது இருக்கிறது. அதனால தான் இப்போ நம்மளோட வாழ்க்கையிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடிச்சூடுகளை பின்பற்றுகிற நமக்கும் நாம் போகிற பாதை கரெக்டாக இருக்கும். நாம் சத்தியத்தின்படி ஒழுங்காக தான் நடப்போம். ஆனால் நமக்கு விரோதமாக
போட்டிகள், பொறாமைகள், எரிச்சல்கள், விரோதங்கள், பகைகள், வைராக்கியங்கள் எல்லாம் எழும்பும். நமக்கு விரோதமாக நிறையா நம்ம செய்யாத காரியங்கள் செய்தோம்னு சொல்லி நம்மளை நம்ம மீது குற்றப்படுத்தி அப்படி ஒரு காரியங்கள்லாம் நடக்கும். அப்படி நடக்கும்போது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நாம் நன்மை செய்து தீமை அனுபவித்தால் பரலோகத்தில் அதன் பிரதிபலன் மிகுதியாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவரோடும் இந்த வசனத்தின் மூலம் ஆவியானவர் அடிமையோடும் பேசுவது என்னவென்றால், நாம் உபத்திரப்படுறது நல்லது, அதனாலே உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்ற வசனத்தின் முடியாக நாம் நன்மை செய்து நாம் தீங்கு அனுபவித்தால் பரலோகத்தில் அதன் பிரதிபலன் மிகுதியாக இருக்கும். ஆமென். இயேசு கிறிஸ்துவும் நன்மை செய்துதான் இவ்வளோ பாடுகளை அனுபவித்தார். இயேசு கிறிஸ்துவின் படி பின்பற்றி செல்கிற நாமும் இந்த பாடுகள் நமக்கு பலவிதத்தில் நம்ம குடும்பங்களிலே, சொந்த பந்தங்கள் மத்தியிலே, வேலை ஸ்தலத்திலே நமக்கும் அநேக பாடுகள், உபத்திரங்கள், நெருக்கங்கள் உண்டாயிருக்கும். அது நாம் தவறு செய்து அதனாலே தீங்கு அனுபவிக்கிறது அதை சொல்லக்கூடாது. நாம் நன்மை செய்து தீங்கு அனுபவித்தால் அது இயேசு கிறிஸ்து, அவர் ஒன்றுமே பாவமறியாத சுத்த கண்ணர். அவர் நமக்காக தான் பாவம் ஆனார். அப்போ பாருங்கள், எல்லாருடைய பாவங்களை தன்மேல் சுமந்து கொண்டு அவர் தன்னையே முழுவதுமாக அர்ப்பணித்தார். அப்படி அர்ப்பணிக்கும்போது எல்லாவித பாடுகளையும் பொறுமையோடு சகிக்கிறதுக்கு ஆண்டவர் அந்த கெத்செமனே தோட்டத்திலே 3 தடவை அவர் வியாகுலப்பட்டு ஜெபம் செய்தார் என்பதை நாம் தியானித்தோம். இதுக்கப்புறம் நடக்கலாம் உபத்திரத்தின் கொடுமையை எல்லாம் அவரை அவமானப்படுத்தி அவருக்கு வேதனை உட்படுத்தி அந்த சரீரம் முழுவதுமாக பிக்க ஒப்பு கொடுத்தார் என்று தான் சொல்ல வேண்டும். நாம் இவ்வேளையில் ஆண்டு வழியில் பின்பற்றுகிற நாமும் உபத்திரங்களுக்கு ஒப்பு கொடுப்போம், பாடுகளுக்கு நிந்தைகளுக்கு ஒப்பு கொடுப்போம். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். அநேக பாடுகள், உபத்திரங்கள் வழியாக தான் பரலோகத்துக்கு செல்ல முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நம்மளை நாமே அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், இந்த காலை வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களுக்கு இந்த ஒரு நாளை காண கிருபை செய்திரே, ஜீவன் தந்திரே, பலன் தந்திரே, சுகம் தந்திரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, எங்களே தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கதை, இந்த வேத வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. உடைய புதிய கிருபை நாங்கள் நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த 2025 வருஷத்தின் முதல் மாதம், ஜனவரி மாதத்தின் 27ஆம் தேதியை காண கிருபை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த வேத வசனத்தின் மூலம் ஆண்டவரே அப்பா எங்களோடு நீர் பேசுகிறீர் ஆண்டவரே. நன்மை செய்து தீங்கு அனுபவிக்கிறது பரலோகத்தில் அதன் பிரதிபலன் மிகுதியாக இருக்கும் என்று நீ அப்பா எங்களுக்கு வேத வசனத்து மூலம் உணர்த்துகிறீர் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்கு ரோல் மாடல் ஆண்டவரே. வார்த்தையாகிய தேவன் மாமிசமாகி இந்த பூமியில் வந்து மனுக்குலத்திற்காக அப்பா நீர் அநேக பாடுகளை பட்டீர் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆண்டவரே பாடுகளை நினைவு கூறும்படியாக எங்கள் உள்ளத்தில் ஆண்டவரே அந்த பாரத்தை வைக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களே முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, உண்மை பிரதிபலிக்கிறாக, உண்மையில் களி கூறும்படியாக உம்முடைய சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுத்து எல்லா பாடுகளுக்கு, நிந்தைகளுக்கு, போராட்டங்கள், நெருக்கங்களுக்கு எங்களே தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ஐயா. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். நீ அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா, பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், நெருக்கங்கள் என்ன வந்தாலும் பொறுமையோடு சகிக்க உம்முடைய பலத்தினால் நிரப்புங்க ஆண்டவர். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா ஆண்டவரே. எந்த சூழ்நிலை ஆண்டவரே
அப்பா எங்களுக்குள்ளே இருக்க கிறிஸ்துவை நாங்கள் வெளிப்படுத்துவர்களாக ஆண்டவரே. அப்பா எங்களுடைய சுபாவத்தை நீங்கள் மாற்றுங்க அப்பா. எங்களுடைய சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. எங்களையே அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் அப்படியே செய்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த நாளைக்கு விரோதமாக தடைகளை உண்டாக்குகிற எல்லாம் சத்துருவி கிரைகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டிந்து அப்புறப்படுத்துகிற அப்பளைப்பு சாத்தானே. அல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவரே அன்பு, சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் ஆண்டவரே நிறைவாய் தங்கி தரித்திருக்க கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.